வெல்கம் டு பைக்கோடிஜி. நாம இந்த வீடியோல பைத்தானோட ஃபங்க்ஷனை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி வந்து பைத்தான் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்றது, ஆர்குமெண்ட்னா என்ன, பேராமீட்டர்ஸ் என்ன, எப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து எழுதுறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன் இஸ் அ பிளாக் ஆஃப் reusable code that performs a specific task. ஸோ ஃபங்க்ஷன் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருப்போம். ஓகே. அதுக்கு ஃபங்ஷன நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே சிமிலர் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்கொயர் ரூட் எங்கெங்கெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு யூஸ் பண்றோமோ, அப்ப இந்த ஃபங்ஷன நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப திரும்ப நம்ம அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அதாவது அந்த கோட வந்து நம்ம எழுத தேவையில்ல. ஸோ வி கேன் ரீயூஸ். தட் இஸ் லைக் மெயின் யூசேஜ் ஆஃப் த ஃபங்ஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? மேக் இட் ஈஸியர் டு ரீட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மெயின்டெயின். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 லைன் ஆஃப் கோட்ஸ் எழுதுறோம். ஸோ அது வந்து எப்படி பண்ணா ஃபங்க்ஷனா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா வந்து ரீட் பண்ணலாம். அதே நேரத்துல அத வந்து மெயின்டெயின் பண்றது ஈஸி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டெவலப்பர் வந்து அவ்வளோ லைன் ஆஃப் கோட் எழுதி வச்சிருக்காங்க. அடுத்த டெவலப்பர் வரும்போது அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அத ரீட் பண்றதுக்கு. ஓகே. இதுவே நம்ம வந்து ஃபங்ஷன பிளாக் ஆஃப் கோட் கூட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சோம்னா, ஸோ ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு. Function make it easier to read, understand, and maintain. Next, take inputs, perform operations on those inputs, and optionally return an output. ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணலாம்? ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதில பாஸ் பண்ணாமயும் இருக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் அது வந்து இன்புட்ஸ். அந்த இன்புட்ஸ எடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம சில ஆப்பரேஷன்ஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு வேல்யூஸ மேபி நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் அல்லது ரிட்டர்ன் பண்ணாம கூட இருக்கலாம். ஸோ தட்ஸ் வை இஸ் ஆப்ஷனலி ரிட்டர்ன் அ அவுட்புட். ஓகே. ஓகே. லெட்ஸ் ஜம்ப் இன்டு த எக்ஸாம்பிள். லைக் எந்த மாரி நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஃபங்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பைத்தான்ல ஃபங்ஷன டிஃபைன் பண்றதுக்கு என்ன கீவேர்ட் அப்படின்னா, டெஃப் டிஇஎஃப். மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல யூசுவலா என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா, லைக் ஃபங்ஷன் அப்படின்னு எழுதுவோம். இங்க வந்து இந்த மாதிரி இல்ல. ஸோ இட்ஸ் எ டெஃப் டிஇஎஃப். ஓகேங்களா? இட்ஸ் அ கீவேர்ட் ஃபார் டிஃபைனிங் ஃபங்ஷன். நெக்ஸ்ட் ஃபங்ஷனோட நேம். அது வந்து யூசர் டிஃபைன். நம்ம என்ன நேம் வேணாலும் குடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வெல்கம் அப்படின்னு நம்ம குடுத்துக்குவோம். அடுத்து வந்து அஸ் யூசுவல் லைக் இந்த பிராக்கெட்ஸ். ஸோ இதுக்குள்ள தான் நம்ம வந்து இந்த இன்புட்ஸ் ஓகேங்களா? இந்த பேராமீட்டர்ஸ்லாம் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேராமீட்டர் இல்லாம எம்ப்டியா பண்ணுவோம். அடுத்து வந்து மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல நம்ம என்ன பண்ணுவாங்க? இல்ல கர்லி பிரேசஸ். இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள இதுக்குள்ள தான் இந்த பிளாக் ஆஃப் கோட். ஸோ இங்க தான் நம்ம வந்து கோடிங் எழுத போறோம். ஓகேங்களா? ஸோ பைத்தான பொறுத்தவரைக்கும் தேர் இஸ் நோ கர்லி பிரேசஸ். அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? இங்க வந்து கோலன். ஓகேங்களா? குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளாக்குக்குள்ள நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம். இப்ப என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் மட்டும் குடுப்போம். பிரிண்ட் வெல்கம் டு பைக்கோடிஜி. ஸோ இந்த மாதிரி தான் ஃபங்ஷன் வந்து நம்ம ஃபங்ஷனை டிஃபைன் பண்ணி அந்த ஃபங்ஷனுக்குள்ள நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ஒரு கோட் ஆஃப் லாஜிக்ஸ் ஓகேங்களா கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபங்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்க இந்த இன்டென்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா? இந்த ஃபங்ஷனுக்குள்ள எப்படி நம்ம இஃப் ஃபார் லூப் இதெல்லாம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான். ஸோ ஃபங்ஷனுக்குள்ள அந்த பிளாக் ஆஃப் கோட் நம்ம பண்ணும்போது அதுக்கு வந்து இன்டென்டேஷன் கொடுக்கணும். 2 ஸ்பேசஸ் ஆர் 4 ஸ்பேசஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ இந்த ஃபங்ஷனை வந்து கால் பண்றோம். வெல்கம் அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம். ஸோ என்ன நடக்கும்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க வெல்கம் டு பைக்கோடிஜி அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். நம்ம வந்து ஒரு 2 நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். டெஃப் சம் 2 நம்பர். ஓகே. இப்போ இதில் நமக்கு இன்புட் என்ன வேணும்? அப்போ 2 நம்பரோட இன்புட்டை நம்ம எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நான் என்ன சொல்றேன்? இன்டிஜரா எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கணும். பைத்தான் வந்து என்ன? டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இன்டிஜர்னு கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நம்பர் இன்டிஜர். ஓகே. அடுத்து வந்து நான் என்ன வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். 2யும் சம் பண்ணி நான் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ ரிட்டர்ன் யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ் நீங்க ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து ஆப்ஷனல். நம்ம அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணவும் செய்யலாம், டிஃபைன் பண்ணவும் செய்யலாம், இல்ல பண்ணாமலும் இருக்கலாம். நம்ம டிஃபைன் பண்ணணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி கொடுத்து ஏரோ கொடுத்து ஓகே. நெக்ஸ்ட் இன்ட் கொடுத்து கோலன். ஓகே. இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம இன்டிஜர்ன்ற வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ண போறேன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? சாதாரணமா கொடுக்கலாம் இந்த மாதிரியே. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்? இந்த ஃபங்க்ஷன் அடுத்து கோலன். ஸோ நம்ம 2 நம்பர்ஸை இப்போ ஆட் பண்ண போறோம். ஸோ சம் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர்
2யும் சம் பண்ணிட்டு, ஸோ சம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கும். இத நான் வந்து இப்ப ரிட்டர்ன் பண்ண போறேன். ரிட்டர்ன் சம். சம்ன்ற வேரியபிள இப்ப நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம இந்த ஃபங்ஷன் சம் 2 நம்பர்ஸ் அப்படின்ற ஃபங்ஷன நம்ம இங்க கால் பண்ணுவோம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், சம் இது வந்து நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் ஓகே டோட்டல்னு கூட வச்சுக்கலாம். நம்ம டோட்டல்னு கூட வச்சுக்கலாம். டோட்டல் இஸ் ஈக்வல்ஸ் நம்ம என்ன சம் 2 நம்பர்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ணணும், 2 ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர்னு 2 பேராமீட்டர் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த 2 பேராமீட்டருக்கும் நாம வந்து அந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே வந்து ஒரு 10 அப்படின்னு கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து 20 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஃபார்மேட்டில் எழுதுவோம். சம் ஆஃப் 10 and 20 இஸ் நமக்கு என்ன, அது வந்து அதோட சம் எதில் ஸ்டோர் ஆயிருக்கும், டோட்டல்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நம்ம டோட்டல் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ now let's execute. பாருங்க, sum of 10 and 20 is 30. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டெஃபினிஷன் அதுக்கு எழுதி, அது எப்படி இன்புட்ஸ் நம்ம கெட் பண்றது, அதை வந்து ரிட்டர்ன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்றது. ஸோ இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கும் பண்ணலாம், ஸ்பெசிஃபிக் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ இப்படினாலும் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இங்க வந்து நான் இன்டிஜர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்க நம்ம கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா பைத்தான் இஸ் அ டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு வந்து டைப்பை டிக்ளேர் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ சேம் வேல்யூ தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். எப்படி ரீயூஸ் பண்றது? ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கோட் ரீயூசபிள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். Thanks for watching. See you soon.